வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லாத்துக்கும் தெரியப்படாத ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இதுவும் கொடைக்கானல் ஊராட்சியில் தான் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு. வாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டு வழி பாதையில் போய் தான் அந்த ஃபால்ஸை பார்க்கவே முடியும். பாருங்கள். ஒரு மரம் விழுந்து கிடக்கு வருங்க. ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அனைவருக்கும் வணக்கம். போன காணொலியில் கொடைக்கானல் வட்டம் வடக்கஞ்சி ஊராட்சிக்குட்பட்ட பட்டியக்காடு அந்த மலை கிராமத்தில் வசிக்கிற பழங்குடி மக்களை சந்தித்து அவங்க வாழ்க்கை முறையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் சார் எங்களுக்கு குடி தண்ணி. இந்த தண்ணி வந்து அங்கிட்டு ஒரு மலை காமிச்சாங்க சார். ஆமாம், அந்த மலை. அதன் தொடர்ச்சியாக அந்த மக்கள் வசிக்கிற பட்டியக்காடு கிராமத்துக்கு மிக அருகாமையிலேயே செம்பரங்குளம் காடு பகுதியில் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்குங்க. அங்கே தான் நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். இந்த சுவாரஸ்யமான பயணத்தில் எங்கள் கூட இணைஞ்சிருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பயணிக்கலாம். செம்பரங்குளம் அப்படிங்கிற அழகான மலை கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஆற்றுல புரண்டோடுற தண்ணி தான் இங்கே கீழே அருவியாக கொட்டிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து சுமார் ஒரு 15 நிமிஷம் காட்டு வழி நடைபயணம் இருக்குங்க அந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லாத்துக்கும் தெரியப்படாத ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இதுவும் கொடைக்கானல் ஊராட்சியில் தான் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு. வாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டு வழி பாதையில் போய் தான் அந்த ஃபால்ஸை பார்க்கவே முடியும். பாருங்கள். யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம் இந்த பாதையில். இன்னும் அந்த அட்டை தொல்லை நிறைய இருக்குங்க. இங்கே அட்டைப்பூச்சி தொல்லைகள் இங்கே இருக்குது. இந்த சைடு அந்த ஆறு மாதிரி காட்டாத்து வெள்ளம் மாதிரி போயிட்டு பாருங்க. ஒரு மரம் விழுந்து கிடக்கு வருங்க. இவ்வளோ நேரம் பனிமூட்டமாக இருந்துச்சு, இப்போ ஒரு வெயில் புலக்க அடிக்குது. வெயில் காட்டுக்குள்ளே அட்டை ஜாஸ்தியாக இருக்குங்க. நாங்கள் நிறைய கடி வாங்கினோம். அது கடிக்கிறப்போ ஒன்றும் தெரியலங்க. ரத்தத்தை உறிஞ்சிட்டு விட்ட பிறகு தான் அந்த வலியை உணர முடியுது. அதுபோக இந்த காட்டுக்குள்ளே நிறைய இடத்துல யானை சாணி பார்த்தோங்க. விசாரித்து பார்த்தப்போ இங்கே
யானைகள் தண்ணி குடிக்க இரவு நேரத்தில் வந்து போகிறதா ஊர் மக்கள் சொல்கிறாங்க. நாங்களும் கொஞ்சம் வீதியிலே தாங்க உள்ளே நடந்துக்கணும். முக்காவாசி தமிழ்நாட்டில் எல்லா நீர்வீழ்ச்சியும் தரமட்டத்தில் இருந்து மேலே அருவியை நோக்கி நம்ம நடப்போங்க. ஆனால் இந்த செம்பரங்குளம் நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு நம்ம மேலே இருந்து ஆற்றுப்பாதையில் நடந்து கீழ் நோக்கி போனால் தான் அருவியை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டோங்க. பாருங்க, சூப்பராக போயிட்டு இருக்கு. கொடைக்கானல் வட்டத்தில் வடகவுஞ்சி மலை கிராமத்தில் வடக்கு கிழக்கு மேல் பள்ளங்களில் உருவாகும் இந்த ஓடை பூதமலை பெரும்பள்ளம் ஆகிய பகுதிகளில் உருவாகி செம்பரங்குளம் கருவேலம்பட்டி வழியாக கூட்டாறில் இணையுதுங்க. அங்கேருந்து சுமார் 19 கிலோமீட்டர் மலைப்பாதையில் பயணித்து கடைசியாக பழனியில் இருக்க வர்தமா நதிங்கிற டேமுக்கு போய் சேருதுங்க இந்த தண்ணி. அற்புதமான ஃபால்ஸுங்க. அப்படியே இங்கே பாருங்க, இந்த உயரத்தில் இயற்கை மலை சிகரங்களுக்கு நடுவில் இந்த அருவியை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தாலும் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் அவ்வளோ பாதுகாப்பாக இல்லைங்க. இந்த பாறையில் தண்ணி படுறதுனால வலுவலுன்னு இருக்குது. கீழே தவறி விழுந்தால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பாறை மேலே நடக்கிறது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காது. எல்லாம் அந்த தண்ணி அந்த பாறையில் விழுந்து அப்படியே அங்கே பாருங்கள் ஆர்ப்பரித்து ஓடுதுங்க. அங்கெல்லாம் இந்த ஃபால்ஸோட மேல் தோற்றம் தாங்க. நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு அங்கே நம்மள குளிக்கிற மாதிரி இடம் இருக்குன்றாங்க. அந்த இடத்துக்கு போக போகிறோம். இந்த புதரெல்லாம் தாண்டி தான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு குளிக்கிற இடத்துக்கு போக முடியும் போல. ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஏறுங்க, வானவில் தெரியுது பாருங்க. ஆஹா, இது யாருக்கு இங்கே வர்றதுக்கு அட்வைஸ் கிடையாதுங்க. ஏன்னா அங்கே நிற்கவே முடியல, பார்த்தீங்களா, வழுக்குது. அங்கே குளிக்கவே இல்லை, சும்மா பக்கத்தில் நின்னதுக்கே இந்த சாரல் வந்து வேறு நினச்சி விட்டு போயிடுச்சு. எப்படி அடிக்குது பாருங்க. இது மழைக்காலங்கிறதால இப்போது தண்ணி நிறைய போகுதுங்க. இந்த நேரத்தில் இங்கே வர்றதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்தீங்கனாலும் இங்கே குளிக்கவே முடியாது. அப்படியே அங்கேருந்து பொறுமையாக கிளம்பி நாங்கள் செம்பரங்குளம் கிராமத்துக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.
எங்கள் அடுத்த பயணத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.